முதலில் 20 பேர் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் மேலும் 3 பேர் பாதிப்புக்குள்ளாகி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது தெரியவந்துள்ளது. புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் சோதனை செய்ய வந்தனர். ஆனால் கடை உரிமையாளர்கள் இல்லாததன் காரணமாக தற்காலிகமாக கடையை பூட்டு போட்டு சென்றனர். அவங்களோட போனுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு பார்த்தோம். அவங்க போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதனால நாங்கள் ட்ரிப்ளிகேன் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோட சேர்ந்து இந்த கடையை இப்போதைக்கு நாங்கள் லாக் பண்ணியிருக்கிறோம். வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாமல் திரும்ப இந்த கடையை திறக்கக்கூடாது. ஏன்னா அந்த கான்டாக்ட் பர்சனை கடைக்காரங்களால் கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நாங்கள் லாக் பண்ணியிருக்கோம். இந்த லாக் பண்ணது எடுக்கிறதா இருந்ததுன்னா எங்ககிட்ட பர்மிஷன் வரணும். இது மேல லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. மக்களோட கம்ப்ளைண்ட்களை மக்களின் நலனை கருதி இந்த கடையை தற்காலிகமா நான் இப்போ பூட்டி வச்சிருக்கேன். இந்நிலையில் மவுண்ட் ரோடு பிலால் உணவகத்தில் உணவு உண்டவர்களில் 2 பாதிப்புக்குள்ளானதாக தகவல்கள் பரவிய நிலையில் தங்கள் உணவகத்தில் சுத்தமான முறையில் இறைச்சிகள் சமைக்கப்படுவதாகவும் இதுவரை எந்த புகாரும் வந்ததில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து கொள்ளலாம் என்றும் மவுண்ட் ரோடு பிலால் உணவகத்தினர் தெரிவித்துள்ளனர்.